அதாவது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பெங்களூர் தான் இருக்கோம். டெல்லியிலே ஒன் ஆஃப் த அகவலம் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். எங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆன ரொம்ப எடுக்கூடாம அந்த ஹோட்டல் ஆகுறவங்களே இது வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். இன்னும் பிரியாணியும் அந்த ஓட்டி ஃப்ரையும் வரணும். நம்ம லேட்டா வந்தாலும் மசாலா செம செட்டா இருக்கு. சாப்பிட வந்தாலே எதுக்கு வந்தாலும் பார்த்துறோம். முடியல முடியல போட்டி சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நிஜமா சொல்றேன். சூப்பரா இருக்கு. நாங்களும் சாப்பிட்டது எடுக்கணும்னு பார்த்தா எடுக்கவே மாட்டேன். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம். இந்த போட்டி என்ன பண்றா வந்து 9.5 ரொம்ப நல்லா இருக்கு. சைடிஸ்ல இருந்தோம். ஏன்னு எனக்கு தெரியும். ரெண்டு திருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸுமே நல்லா இருக்கு. நினைக்கிறேன் ரேட்டிங் வந்து 10 out of 9. சிக்கன் பிரியாணி போயிடலாமா? நிறைய பேர் சொன்னாங்க இந்த நல்லா பிரியாணி தான் எனக்கு பர்சனலா பிடிக்கும். நான் எந்த கடைக்கு போனாலுமே இந்த கத்திரிக்காய் இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? கத்திரிக்காய் தொப்பி இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்டியாவும் இருக்கு. இந்த பீஸ் போட்டு சோப்புல வச்சு நாங்க
ஈஸியா இருக்கு ரைட் வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் தான் இன்னும் பயமா இருக்கு அதுதான் பிரியாணி சூடா இருக்கு மெயின் என்னடா மூஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஆனா இது வாங்கினாலே போதும் பத்தாவது வேலையை கரெக்டா செய்யறது நம்மள டிஸ்டர்ப் பண்றதுதான் அவங்களுடைய வேலையா நம்மள டிஸ்டர்ப் பண்றதுதான் அவங்களுடைய வேலையா இதோட 10வது போற வர்றது யாருமே இல்ல அந்த தண்ணி எதாவது ஓப்பனா இருக்கு என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. பரோட்டா பாட்டு சாப்பிட்டாச்சு இந்த பரோட்டா வாங்கினா இந்த ஈரல் வாங்கினா நம்ம பரோட்டா வந்துருக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் எல்லாம் KFC பரோட்டா ரொம்ப இன்னும் வந்து இப்போ 3 கடையில கிடையாது ஃப்ரைட் சிக்கன். நான் என்ன யோசிக்கிறேன்னா தான் இருக்கேன் இப்படி பக்கம் தான். ஆனா எனக்கே தெரியல இங்க ஃப்ரைட் சிக்கன் கிடைக்கும். நீ கடையே வர மாட்டேன் வீட்டுல இருக்கும் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்கணும். மசாலா செம்ம செட்டில்டா இருக்கு எல்லாருக்குமே. ரொம்ப அதிகமா இல்லவே இல்லை. கடை நெகிழி வந்து பாத்தீங்கன்னா எங்க 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சாப்பிட்டு கிடைக்கும். இருக்கு கொத்து பரோட்டா இருக்கு இதெல்லாம் சொல்றாங்க. எங்க 4 பேரும் எவ்வளவு சாப்பிடுவோம். இதுலயே எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும். நிறைய இருக்கு சாப்பிடலாம். இது நம்ம பரபாக்கம் வந்து இந்த கடை இருக்கு. நம்ம நெகிழி டர்னிங் பஜார்ல என்ன கட்டினாலும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அல்பருங்க சொல்ல வேணாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க guys. We will miss you. Bye bye. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.